முழு உலகமுமே தேவனுடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் நினைவு கூறும்படியாக கடந்து செல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 53வது வார்த்தை. ஸ்கிரீனில் போடப்படாது. பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் பைபிள் எடுக்கணும். ஆமென். பைபிளை நாங்கள் புரட்டணும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 53வது வார்த்தை. நான் தினம்தோறும் தேவாலயத்து உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேளையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் நாங்கள் தியானிக்க போகிறோம். இதுவோ உங்களுடைய வேளை அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் எதற்காக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றும்படியாக வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அநேக இடங்களில் எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், நாசரேத்தூரிலெல்லாம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கடைசி நேரம் வருகிற பொழுது அவருடைய கடைசி நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் ஆயத்தப்படுகிற பொழுது அவரை பிடிக்கும்படியாக ரோம தலைவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தினம்தோறும் தேவனுடைய ஆலயத்தில் நான் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது நீங்கள் கை நீட்டவில்லை, ஆனால் இப்பொழுது உங்களுடைய வேளை வந்திருக்கிறது. இது அந்தகாரத்தின் வேளையும் உங்களுடைய வேளையுமா இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது இயேசுவை பிடிக்கிறார்கள். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக நாங்கள் அர்ப்பணம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே வாழ ஆரம்பிக்கிற பொழுது ஒரு நேரத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அது அந்தகாரமும் துன்பமும் சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. சபையுரையாளர் புத்தகம், அதாவது பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 தொடங்கி 16 வருகிற வார்த்தையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி எங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அழ ஒரு காலம் இருந்தால், சிரிக்க ஒரு காலம் இருந்தால், கட்ட ஒரு காலம் இருந்தால், நட ஒரு காலம் இருந்தால், எல்லாவற்றுக்கும் இந்த பூமியில நியமிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் அவருடைய கடைசி துளி நேரம், பாடுகள் அனுபவிக்க வருகிற நேரம், அல்லது அவரை ஒரு அந்தகாரம், அல்லது அவரை ஒரு இருள், அல்லது அவருடைய வாழ்க்கையில சோதனை, அல்லது அவருடைய வாழ்க்கையில பாடுகள் அனுபவிக்கிற நேரம் வந்த பொழுது அவர் அந்த காரியத்தை, அந்த நேரத்தை அனுமதித்தார். சில வேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, ஆசீர்வாதம் மட்டும்தான் என்று சொல்லி பிரசங்கிக்கிற காரியங்கள், அல்லது வேதத்தை சத்தியத்திற்கு முரணாய் கொண்டு வருகிற காரியங்கள் இந்த பூமியில் அநேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்வோம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வார்த்தை. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வார்த்தை. அதில் அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது ஒரு காரியத்தை தெளிவாய் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அதை எடுத்தவங்க நாங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வார்த்தை. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற நமக்கு, சொல்லுங்க, எனக்கு புரியல, திரும்ப சத்தம் வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் வைராகியம் பாராட்டுகிற யாவரும்
நடக்க மனதா இருக்கிற யாவரும் என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்கள். அப்படி என்று சொன்னா இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வாழ வேண்டும், அவருக்குள்ளாக ஜீவிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்கிறதா? துன்பங்கள் இருக்கிறது. அதுபோல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் அந்த துன்பத்தின் நேரம் வந்த பொழுது அவர் அதற்கென்று அர்ப்பணம் பண்ணினார். யோபுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. யோபு எல்லாவற்றிலும் செல்வ செழிப்பாய் ஆசீர்வாதமாய் இருந்த பொழுது யோபுக்கு ஒரு நேரம் நியமிக்கப்பட்டது. ஒரு துன்பத்தின் நேரம், ஒரு வேதனையின் நேரம், ஒரு நெருக்கத்தின் நேரம், ஒரு கண்ணீரின் நேரம், ஒரு இழப்பின் நேரம் அதிகரிக்கப்பட்ட பொழுது, நியமிக்கப்பட்ட பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று ஒரு நேரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது துன்பத்தின் நேரம், அது வேதனையின் நேரம், அது சிலுவையின் நேரம், அது பாடுகளின் நேரம், அது உபத்திரவத்தின் நேரம். அப்படி அந்த நேரம் அனுமதிக்கப்படுகிற பொழுது நாம் அதை அனுமதிப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, நாம் அதை அங்கீகரிப்பதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். கொரோனா நேரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கோவிட் டைம், இந்த பேண்டமிக் வந்த பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் சபையை விட்டு இல்லை, அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனார்கள். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மேல் இருந்த பக்தி வைராக்கியம் இல்லாமல் போனது. காரணம் என்ன? அந்த உபத்திரவம், அந்த பாடு, அந்த கொள்ளை நோய், அந்த வியாதியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்பதற்கு அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் அவருடைய இருதயம் மாறி போனது. இன்னைக்கு அநேக சபைகள் எடுத்து பார்க்கிற பொழுது, பேண்டமிக்கு பொழுது அநேக சபைகள், அநேக ஆத்துமாக்கள் இல்லாமல் போய் சிலர் பின்வாங்கி போனார்கள், சிலர் பின்மாற்றத்திற்கு போனார்கள், சிலர் சபையை விட்டு போனார்கள், சிலர் வேறு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். தேவன் அனுமதிக்கிற காரியங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அந்த தேவன் அனுமதித்த அந்த பாடுகளின் நேரம் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அதை அனுமதிக்க தொடங்கினார். இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். இயேசு அந்த காரியத்தை சகித்து கொண்டார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பாடுகள், வேதனை அனுமதிக்கப்படுகிற பொழுது இயேசுவை போல நாம் எப்படி இந்த காரியத்திலிருந்து நாங்கள் வெளியே வர முடியும், அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த காரியத்தில் இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்னென்று சொல்லி 3 காரியங்களை வாசித்து அல்லது பார்த்து நாங்கள் அடுத்த காரியத்திற்கு நேராய் போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39வது தொடங்கி 43வது வருகிற வார்த்தைகளில் வாசித்து பார்க்கிற பொழுது, இயேசுவுக்கு இந்த அந்தகாரம் சூழ்ந்த பொழுது, அல்லது இயேசுடைய வாழ்க்கையில் தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த பாரமான சிலுவையின் பாடுகள் வந்த பொழுது, இந்த அவமானத்தின் காரியங்கள் வந்த பொழுது, வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்ட பொழுது இயேசு செய்த ஒரு காரியம், முதலாவதாய் அவர் ஜெபம் பண்ணினார். இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக, அந்தகாரத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, அல்லது இந்த துக்கமான காரியம் என்னுடைய வாழ்க்கையில வருவதற்காக அவர் செய்த முதலாவது காரியம், அவர் ஜெபம் பண்ணினார். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39 43 வருகிற வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, வழக்கமாய் அவர் ஒலிவ மறைக்கு ஜெபம் பண்ண ஏறுகிற பொழுது, இந்த ஒரு நேரம் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவர் ஊக்கமாக, உருக்கமாக அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளும், வேதனைகளும், உபத்திரவங்களும், கண்ணீரும் அதிகரிக்கிற பொழுது இயேசு நமக்கு காண்பித்த முதலாவது ஜெபம் பண்ணினார். சில வேளைகளிலே நாம் ஜெபம் பண்ணுகிறோம், சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபித்து விட்டு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பொழுது நம்முடைய ட்ராக், நம்முடைய சிந்தை வேறுதாய் மாறி போகிறது. நம்மள்ட்ட விசுவாசம் இருக்கு, நம்மகிட்ட ஜெபம் இருக்கு,
ஆண்டவர் மீது அன்பு இருக்கு, பக்தி இருக்கு. ஆனால் ஜெபித்து முடித்து விட்டு ஒரு காரியத்தை துன்பத்தை குறித்து நாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அல்லது மற்றவர்கள்ட்ட அதை போய் இப்படி என்ற வாழ்க்கையில நடந்துட்டு, இப்படி ஒரு காரியம் வாழ்க்கையில உண்டாயிற்று, இப்படி ஒரு சமனுடைய வாழ்க்கையில நடந்துட்டு, இந்த காரியத்தை செய்யவே இல்லை, ஆனால் வாழ்க்கையில் இதை சுமத்தி விட்டால் என்று சொல்லி நாங்கள் நம்மை நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கிற பொழுது அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்க. யாக்கோபு புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வார்த்தை சொல்லுகிறது. நாம் எடுத்துக்கொள்ளும் யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வார்த்தை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அப்ப துன்பப்படுகிற பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது, நம்ம எதிர்த்து அநேகர் எழும்புகிற பொழுது, நாங்கள் செய்யாத குற்றத்திற்காக அநேகர் நமக்கு பழி சுமத்துகிற பொழுது, தாவீது ராஜா அப்படித்தான் சொல்லுகிறார். சங்கீதம் 109 4வது வார்த்தையில், என்னுடைய சிநேகிதர்களை பகைக்கிறதற்காக அவர்கள் துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் பழி எல்லாம் எனக்கு வருகிறது, நான் ஜெபம் பண்ணினேன். இன்னைக்கு சில வேளைகளில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கிறவர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதிலாக நாம் மற்ற காரியங்களை, அந்த சந்தர்ப்பத்தை நாம் நியாயத்துப்படுத்தும்படியாக மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் போகிறோம். நாங்கள் ஃபோன் பண்ணுகிறோம். சில வேளைகளில் ஃபோன் பண்ணி, நான் இப்படி செய்யலை, ஆனால் எனக்கு இப்படி வந்துட்டு, நான் இந்த காரியத்தை பேசல, ஆனால் எனக்கு இப்படி நடந்துட்டு. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் அதே நேரம் நம்முடைய காரியத்தை தேவன் செயற்பட முடியாதபடி நாம் நம்முடைய வாயினால் அதை அறிக்கை பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவர் எதுவுமே பேசவில்லை. அல்லேலூயா. அவர் பொறுமையோடு காத்திருந்தார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரைக்காக, தேவனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படிக்காக அவர் அந்த காரியத்திலே பொறுமையாக இருந்தார். அவர் ஜெபம் பண்ணின பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினான் என்று வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 39 43 வருகிற வார்த்தைகள் இல்லை. ஆகவே துன்பப்படுகிற பொழுது, நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது, நமக்காக தேவனுடைய தூதன் இறங்கி வந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் பலப்படுத்த ஆரம்பிப்பார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய காரியங்களையும் நமக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தையும் நாம் மற்றவர்களுக்கு நேராக கொண்டு போகிற பொழுது, மற்றவர்களுக்கு நேராக நம்மை நியாயப்படுத்துகிற பொழுது தூதன் இறங்கி வர முடியாது. ஏனென்று சொன்னால், நமக்குரிய காரியத்தை நாமே தீர்மானம் பண்ணி அதை அறுவடை செய்து கொள்ளுகிறோம், அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் அந்தகாரத்தின் நேரமாயிருக்கிற பொழுதும், உங்கள் கைகளிலே நான் இதை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் அவர் ஜெபம் பண்ணி பலத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. தைரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டார். எப்படி இந்த காரியத்தை சுமப்பது, எப்படி இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது, எப்படி இந்த பாடுகளை அனுபவிப்பது என்று சொல்லி அவர் பலத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டார். சில வேளைகளிலே நாம் ஜெபிப்போம், ஆனால் பலத்தை எடுத்துக்கொள்ள மாட்டோம். சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை வரும், ஆனால் அந்த சந்தர்ப்பம் வருகிற பொழுது அந்த நம்பிக்கையிலே சோர்ந்து போகிறோம், அங்கு மாறி போகிறோம். என்றால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளும், ஒவ்வொரு இக்கட்டுகளும், ஒவ்வொரு போராட்டங்களிலும் நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது பலம் உண்டாகுமே தவிர மற்றவிடத்தில் போய் அதை சொல்லுகிற பொழுது பலம் உண்டாகாது. அல்லேலூயா. சிலர் கேட்பாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கேட்பாங்க. சிலர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த பிரச்சனைக்கு இவர்கிட்ட போனா இந்த ஆலோசனை கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரம் 13வது வார்த்தை சொல்லுகிற பொழுது, ஜெபம் பண்ணுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மன உறுதி உண்டாகும். அல்லேலூயா.
எடுப்போம், வாசிப்போமா? எபேசியர் 6வது அதிகாரம் 13வது வார்த்தை. 18வது வார்த்தையை வாசிங்க. எபேசியர் 6:18. எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்க ஆவியினால் ஜெபம் பண்ணி மன உறுதியோடு இருங்கள். இந்த இனி வரப்போற நாட்கள் பிரியமானவர்களே, நாங்கள் நினைக்கிறது போல அல்ல. இன்னைக்கு நிறைய சிலுவையின் உபதேசங்கள், நிறைய காரியங்கள், நிறைய பிரசங்கங்கள், நிறைய புது புது காரியங்களை பிசாசு வித்தியாசமான கோணத்தில் ஒவ்வொரு நாளும் புகுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் நமக்கு தேவை முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த வழி. அவர் சோதனையும் வேதனையும் பாடுகளை அனுபவிப்பதற்கு அவர் மன உறுதி எங்கு பெற்றுக்கொண்டார்? ஜெபத்தில் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சீஷர்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணல. அந்த கடைசி நேரத்தில் கூட சீஷர்கள் நித்திரை செய்து கொண்டே இருந்தார்கள். அவருக்கு வரப்போகிற எந்த உபத்திரவங்களிலும் அவர்கள் சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஜெபம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது நம்முடைய இருதயத்தில் இனம் புரியாத ஒரு உறுதி உண்டாகும், ஒரு விசுவாசம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். இதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தர விரும்புகிறார். ஆகவே ஒரு வாழ்க்கையில அந்தகாரங்களும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கிற பொழுது முதலாவதா இயேசு நமக்கு காண்பித்தது ஜெபம். இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் அநேக விசுவாசத்தை, நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 6வது அதிகாரம் 10வது வார்த்தையில தானியேலுக்கு விரோதமாக அல்லது தேவனை ஆராதிப்பதற்கு விரோதமாக அந்த நேபுகத்நேச்சர் ஒரு பெரிய சட்டத்தை உருவாக்குகிறான். 30 நாள் வரைக்கும் நேபுகத்நேச்சர் உண்டாக்கின சிலையை மாத்திரம், ராஜாவை மாத்திரம் பணிந்து கொள்ள வேண்டும், வேறு எந்த தெய்வத்தையும் எந்த தேவர்களையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டு கையெழுத்திடப்படுகிறது. 6வது அதிகாரம் 10வது வாசிக்கிறீங்களா? பாருங்க, தானியேலு என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டு சட்டம் உருவாக்கப்பட்டு என்று அறிந்த பிற்பாடும், அப்படி என்று சொன்னால் 30 நாள் வரைக்கும் ராஜாவை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த சட்டம் உருவாக்கப்பட்டு அறிந்தும் அவன் செய்த காரியத்தை பாருங்க. அல்லேலூயா. சட்டம் உருவாக்கப்பட்டு எழுத்தப்பட்ட பின்னாலும், தண்டனை அதிகரிக்கப்பட்ட பின்னாலும் அவன் செய்த ஜெபத்திலும், அவன் தேவனை ஆராதிக்கிறதிலும், தேவனை மகிமைப்படுத்துறதிலும் ஒரு நாளும் அவன் பின்வாங்கி போகவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட காரியங்கள் அதிகரித்தாலும் அதிகரிக்காமல் போனாலும் இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தில் உட்காருதலும் அவர் மீது அன்பு கொள்ளுதலும் நாங்கள் பின்வாங்கி போகவே கூடாது. நாங்கள் பின்வாங்கி போகவே கூடாது. ஏனென்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு காரணம் நம்மை பரலோக பிரசன்னத்தினால் நிரப்புவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துடைய பாடுகள் கொஞ்சமாக இருந்தாலும், ஆனால் அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு வந்த காரியங்கள் மகத்துவமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற பாடுகள் கொஞ்சமாக இருந்தாலும், வேதனைகள் கொஞ்சமாக இருந்தாலும், இந்த கொஞ்சத்தை நாங்கள் பார்த்து மகிமையான பரலோக ஆசீர்வாதங்களையும் அதற்கு பிறகு வரப்போகிற நன்மையான காரியங்களையும் நாம் இழந்து விடாமல் இருப்பதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே சோதனை வருகிற பொழுது இயேசு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அந்தகாரம் பெறுகிற பொழுது தேவன் அந்த பலத்தை ஜெபத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்.
அந்த கைதியாக அவர் அகப்பட்டு கள்ளனை போல பிடிக்க வருகிற பொழுது அவர் அந்த காரியத்தை ஜெபத்தின் மூலமாக அங்கீகரித்தார். சில வேளைகளில் நம்மோடு கூட இருக்கிறவங்க, இயேசுவோடு நாம இருக்கிறோம் என்று தெரிந்தும் நம்மோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம வெறுத்துருவாங்க. ஒரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது எல்லாரும் கைவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஜெபம். அந்த ஜெபம்தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அநேகரை மன்னிப்பதற்கும், இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கும், இயேசு கிறிஸ்து தன்னை காரி உமிழ்ந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கும் அந்த மகத்துவமான இருதயத்தை கொண்டு வந்ததே. இல்லாமல் போனால் முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில வழியில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் மன்னிக்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் அன்பு செய்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இருதயத்தின் ஆழத்திற்குள் எங்கோ இடத்துல ஒருவர் செய்த காயம் இருக்கும், எங்கோ ஒரு இடத்துல ஒருவர் செய்த சந்தர்ப்பம் நாம் பேசுகிற பொழுது முன்னுக்கு வரும். நாம் அவரோடு பழகுகிற பொழுது சில வேளையில் உதாரணத்துக்கு அதை சுட்டி காட்ட ஆரம்பிப்போம். ஆனால் கிறிஸ்து நமக்கு காண்பித்தது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மன தைரியத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டாம். இனி வரப்போற நாட்களில் ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறது. தானுடைய காலத்தில் தேவனை ஆராதிக்க முடியாதபடி சட்டம் இயற்றப்பட்டது என்று சொன்னால், அது நமக்கு முன்னுதாரணமாய் கொடுக்கப்பட்டிருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி, தேவனுடைய சமூகத்திற்கு வர முடியாதபடி, தேவனை ஆராதிக்க முடியாதபடி, நம்முடைய விசுவாசத்திற்கு நேராக, நம்முடைய நம்பிக்கைக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்திற்கு நேராக பலவிதமான போராட்டங்களும் சோதனைகளும் இந்த தேசத்திலும் பட்டணங்களிலும் உருவாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் சாதாரணமாக வந்து ஆலயத்திலே உட்கார்ந்து ஆராதித்து விட்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு போய்விடுவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி. அது ஒரு பகுதி. ஆனால் தேவ பக்தி வைராகியம் பாராட்ட ஆரம்பிக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நியமித்த நேரம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும். அதுக்காக நாம் நினைக்கிறோம் சில நேரங்களில் நம்ம சாதாரணமாக கிறிஸ்தவர்களாக இருந்து விட்டு போயிடுவோம், அது எங்களுக்கு போதுமென்று அல்ல. ஆனால் உங்களுக்கு அதிகமாய் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிகமாய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தின் ஆழங்கள் உங்களுடைய இருதயத்தில் அதிகமாய் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் அனுபவங்கள், வார்த்தையின் ஆழங்கள், தேவன் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அதிகமாய் உங்கள் இருதயங்களிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிற பொழுது அதிகமாய் கொடுக்கப்பட்டவிடமிருந்து அதிகமாய் எதிர்பார்க்கப்படும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கென்ற காரியத்தை அதிகமாய் எதிர்பார்ப்பார். அவருக்கென்று நேரம் கொடுக்கிறதில்ல, அவருக்கென்று வார்த்தை வாசிக்கிறதில்ல, அவருக்கென்று ஆத்தும அறுவடை செய்கிறதில்ல, அவருக்கென்று மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதில்ல. தேவன் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பார். உங்களுடைய பிள்ளையை நீங்க எடுத்து பாருங்க. நாங்கள் 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக எல்லா எஜுகேஷனையும் எல்லா காரியத்தையும் நாங்கள் கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை செய்து வருகிற பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? நம்மை விட அவர்கள் மேலான காரியங்களை செய்ய வேண்டும். காரணம், அவ்வளவுக்கு நாங்கள் செலவழித்திருக்கிறோம், அவ்வளவுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், நேரத்தை கொடுத்திருக்கிறோம், உழைப்பை கொடுத்திருக்கிறோம், சரீரத்தை கொடுத்திருக்கிறோம், நித்திரையை கொடுத்திருக்கிறோம், பணத்தை செலவழித்திருக்கிறோம். சாதாரணமாக இருக்கிற எங்களுக்கே அப்படி என்று சொன்னால், நம்மை தாயின் கருவிலே உருவாக்கி இந்த பூமியில இந்த நாள் வரைக்கும் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை எதிர்பார்ப்பது எவ்வளவு உண்மையாயிருக்க, எவ்வளவு உண்மையாயிருக்க. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அதற்காக இயேசு நமக்கு காண்பித்தது முதலாவதாய் அவர் ஜெபம் பண்ணினார். அந்த அந்தகாரத்தின் வேளையில் அவர் ஜெபம் பண்ணினார்.
அந்த இருள் சூழ்ந்த வேளையில் அந்த ஜெபத்திற்கு நேராக இருதயத்தை திருப்பினார். அதனால் மன உறுதியை அவர் பெற்றுக்கொண்டார். இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வார்த்தை. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வார்த்தை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அல்லேலூயா. இயேசு இந்த அந்தகாரத்தின் சூழ்நிலை வந்த பொழுது பாருங்க, அவர் அதிகமாய் பேசவே இல்லை, அவர் வாய் திறக்கவே இல்லை. தலைமைச் சங்கத்துக்கு முன்பாலும் பிரதான ஆசாரியருக்கு முன்பாலும் பிலாத்துக்கு முன்பாலும் நிற்கிற பொழுது அவர் தன்னை நியாயப்படுத்தும்படியாக தன்னுடைய பிரசங்கங்கள் அத்தனையும் முன்பாக சொல்லி, தான் செய்த அற்புதங்களை சொல்லி, தான் செய்த அடையாளங்களை சொல்லி, தான் வந்த நோக்கத்தை சொல்லி, எதுவுமே அவர் பேசவே இல்லை. அவருக்கு நேராக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட பொழுது, அவருக்கு நேராக பழி சொற்கள் வைக்கப்பட்ட பொழுது, அவருக்கு நேராக அநேகர் எழுப்பின பொழுது அவர் அதிகமாய் பேசவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் அதிகரிக்கிற பொழுது நம்ம அதிகம் பேசக்கூடாது. காரணம் என்ன? தேவன் கிரியை செய்ய நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், பிதாவாகிய தேவன் வேலை செய்வதற்காக, கிரியை செய்வதற்காக, அவர் நடத்துவதற்காக அவர் அதிகம் பேசவே இல்லை. நீதிமொழிகள் புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. இயேசு கிறிஸ்து அதிகமாய் பேசினால் அல்லது அதிகமாய் பேசுகிற பொழுது, எங்கே நான் பிதாவுடைய சித்தத்திலிருந்து வெளியே வந்து விடுவேனோ, எங்கே நான் பிதாவுடைய சித்தத்திலிருந்து வழிமாறி போய்விடுவேனோ, அந்த சொற்களின் மீதிலிருந்து பிசாசு அந்த சொற்களை பிடித்துக் கொண்டு பிதாவுடைய திட்டத்தை செய்ய முடியாதபடி எப்பொழுதும் எனக்கு தடையாய் வந்து விடுவானோ என்று சொல்லி அவர் அதிகமாய் பேசவே இல்லை. ஒரு வேளையில் ஒரு சொல்ல நாம் விட்டுவிட்டால் அந்த சொல்லை நான் திரும்பி எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12:14, நம்முடைய வாயின் வார்த்தையினால் தான் சகலதும் நியமிக்கப்பட்டிருக்கும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால், வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 12:14, அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்ப வாயின் பலனால் திருப்தி அடைகிற சுபாவத்தை தேவன் நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார், ஒரு இயல்பை வைத்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் நமக்கு பலன் உண்டாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் நன்மையை பேசினால் நன்மையின் பலனை அனுபவிப்போம், நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பேசினால் நம்பிக்கைக்குரிய வார்த்தையின் பலனை அனுபவிப்போம், சாபத்திற்குரிய வார்த்தைகளை பேசினால் சாபத்தின் பலனை அனுபவிப்போம், அல்லது இழப்புக்குரிய வார்த்தைகளை பேசினால் இழப்புக்குரிய பலன்களை அனுபவிப்போம். இந்த வாயின் வார்த்தையினால் பலனை அனுபவிக்கிற சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. தேவன் நம்முடைய வாயிலே வைத்திருக்கிறார். சிலரை பாருங்க, எதற்கெடுத்தாலும் காரணம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க, என்னத்துக்கு எடுத்தாலும் காரணம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க, சின்னத்துக்கெல்லாம் காரணம். அந்த காரணமே அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியமாய் மாறிவிடும், பெரிய உபத்திரமாய் மாறிவிடும். சிலரை பாருங்க, எப்படி இருக்கிறீங்க பிரதர் என்று கேட்டாலே சொல்லிடுவாங்க, ஏதோ இருக்கிறோம், ஏதோ ஏதோன்ற வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ போல அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், ஏதோ ஒரு போல அவனோட வாழ்க்கை மாறிவிடும். அவங்களுக்கு எய்ம் இருக்காது, ஒரு கோல் இருக்காது, அல்லது தேவனுடைய சமூகத்தில் உட்கார நேரம் கிடைக்காது, அல்லது தேவனை நோக்கி நடக்கிற பாதையில் இருக்காது. எல்லாமே அவனோட வாயின் வார்த்தையாக நடந்து விடுகிறது. ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாய் எதிராய் வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளின் மத்தியிலும் அவர் அதிகமாய் பேசவே இல்லை.
அதிகமாய் தன்னை நியாயப்படுத்தவே இல்லை. தன்னை நியாயப்படுத்தினால் தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஒரு தடைக்கல்லாக மாறிவிடுவாரோ என்று சொல்லி அவர் அதிகமாய் பேசாமல் மௌனமாய் இருந்தார். சில வேளையில் பிரியமானவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பார்த்து சொல்லுவார், நீங்கள் பேசாமல் இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சில வேளையில் கர்த்தர் யுத்தத்தை நம்ம எடுத்துறது, கர்த்தர் யுத்தத்தை நாங்க எடுத்து நாங்க பேசுறது. கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம், கொஞ்ச நேரம் பேசாம இருப்போம், ஆனா அடுத்த தரம் போன் பண்ணியே நாங்கள் எங்களை நியாயப்படுத்த வழிகிடுவோம். ஆனால் துன்பத்தின் நேரத்தில் நாம் பொறுமையா இருக்கிற பொழுதுதான் நமக்கு விரோதமாய் சத்துருக்களையும் சமாதானம் செய்யும்படியாக தேவன் நமக்கும் கொண்டு வருவார். இந்த ரகசியம் நமக்கு சில நேரம் தெரியல, தெரிந்தும் சில நேரங்களில் நாங்கள் அதை கடைபிடிக்கிறதே இல்லை. நம்மளோட வாய் அடக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் உட்பட பேசாம இருக்க முடியாது. எப்படியாச்சிலும் ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் நியாயப்படுத்தி சொல்லிவிட வேண்டும். ஆனால் சில நாட்களாக சில எனக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கிற பொழுது நான் சில நாட்களாக இந்த நாட்களில் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? தேவன் எனக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அமைதியாக இருக்கிறேன். நான் பேசி அனுபவங்களை சொல்லி அல்லது இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை சொல்லி தெளிவுபடுத்தின நாட்கள் முடிந்து போயிட்டு. ஆனால் இனி தேவன் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் வேலை செய்வதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதிகமாய் பேசக்கூடாது. சிலர் தொடங்கினா முடிக்கவே மாட்டாங்க. சொல்லுங்க, சிலர் தொடங்கினா சொல்லுங்க, சிலர் தொடங்கினா அந்த ஊற்று தண்ணீர் போல வந்து கொண்டே ஊறிக்கொண்டே இருக்கும். அது எங்க இருந்தா நானும் யோசிக்கிறேன். சில ஆக்களை கதைக்கு இப்படி பார்த்து கொண்டு இருக்கு, எங்க இருந்து டாப்பா இப்படி வருது. ஆனா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு பாருங்க, அது அப்படியே ஊற்று தண்ணி அப்படி எல்லாம் அடப்பட்டு போயிடும். ஆனா உலக காரியங்கள் நிறைய பேசுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பேசுவதற்கு தகுதியுள்ளவராயிருந்தும், சகல அதிகாரங்கள் நிறைந்தவராயிருந்தும், சகல வல்லமை நிறைந்தவராயிருந்தும், தனக்கு முன்பாக அந்தகாரத்தின் நேரத்தை தேவன் நியமித்த பொழுது அவர் தன்னுடைய நியாயத்தையும் காரியங்களையும் பேசாது அமைதியாயிருந்தார். காரணம் என்ன? பின்பு வரப்போகிற ரட்சிப்பை இந்த உலகத்தில் ஒருவரும் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்யும்படியாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நாம் அமைதியாய் இருக்கிற பொழுது, பொறுமையாய் இருக்கிற பொழுது, அதிகம் பேசாமல் இருக்கிற பொழுது, நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் நாம் கொண்டு போகிற காரியங்கள் அது மகத்துவமான காரியங்களாயிருக்கும். அது ஆசீர்வாதத்தின் காரியங்களாயிருக்கும். அது நன்மையின் காரியங்களாயிருக்கும். அநேக நினைப்பாங்க இவங்க கோழை என்று சொல்லி, இவங்களுக்கு பேச தெரியாது. அப்படி அல்ல. தேவன் எங்களுக்காக வழக்காடுகிற பொழுது அந்த நபருடைய வாழ்க்கைக்கு முன்பதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார். அந்த சந்ததிக்கு முன்பதாக நம்முடைய சந்ததியை அவர் உயர்த்துவார். அந்த தேசங்களுக்கு முன்பதாக நம்முடைய தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வாய்களை திறந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எதை குறித்து தங்களுடைய கண்டுபிடிப்பு, தங்களுடைய டெக்னாலஜி, தங்களுடைய யுத்த ஆயுதம், இது எல்லாவற்றையும் குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதை அவர்கள் ஒரு நாளும் நினைக்கிறதே இல்லை. தங்களுடைய காரியம், தங்களுடைய நியாயம். ஆனால் இயேசு பேசாமல் இருந்தார். மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 12 தொடங்கி 19 வருகிற வார்த்தையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 19வது வார்த்தையை வாசிப்பீங்க. லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 19வது வார்த்தை. மூன்றாவது, இயேசு இந்த அந்தகாரத்தின் மத்தியில் அவர் பொறுமையாக இருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில பொறுமை மிக முக்கியம். கலாத்தியர் புத்தகம் ஆவியின் கனிகள் என்ன சொல்லுது? பொறுமை இல்லை, நீடிய பொறுமை.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பு வருகிற வார்த்தையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், உங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் உண்டு. உங்களோட பெற்றாராலும் சகோதரங்களாலும் பந்துக்களாலும் சிநேகிதராலும் நீங்கள் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களுக்கு துன்பங்கள் உண்டு என்று சொல்லி சீசர்களுக்கு அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறுமை மிக முக்கியம். சிலர் ஜெபிக்க வருவோம், பாஸ்டர் ஜெபிக்கும்படியாக சொல்வார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும் வரைக்கும் என்ன செய்யல சொல்லுங்க, நமக்கு பொறுமை இல்லை. உடனடியாக அடுத்த பாஸ்டர் ஜெபிக்க போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் ஜெபிச்சு நடக்கல, பாஸ்டருக்கு வல்லமை குறைஞ்சிட்டு போல இருக்கு. பாஸ்டருக்கு வல்லமை இல்லை, வல்லமை குறைஞ்சிட்டு பாஸ்டர் ஜெபிக்கல. அந்த பாஸ்டர்கிட்ட போனால் நல்லா ஜெபிக்கிறாங்க, அந்த பாஸ்டர் போனால் தீர்க்க தரிசனம் சொல்றார், அந்த பாஸ்டர்கிட்ட போனால் நல்ல வியாதியை சுகமாக்குறேன். நோ, எல்லா ஊழியக்காருக்கும் தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறான். நமக்கு தான் சில நேரம் என்ன இல்லை, பொறுமை இல்லை. ரோமர் புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வார்த்தை சொல்லுகிறது, அந்த நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமையோடு இயேசு கிறிஸ்து இந்த அந்தகாரத்தை எதிர்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொழுது மாத்திரமே பிரியமானவர்களே நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் அவசரப்படுவோம் என்று சொன்னால், நாம் பொறுமையோடு இல்லாமல் போவோம் என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமாவில் நாம் எந்த பலனையும் சுவீகரிக்க முடியாது. ரோமர் 12:12 வாசிக்கிறீங்களா? உபத்திரவத்திலே பொறுமையா, நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கட்டாம், ஆனா உபத்திரவங்களே நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். அப்ப உபத்திரவத்தில் இயேசு நமக்கு சொல்லுகிறார், பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பொறுமைதான் மகத்துவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு ஆதாரமாய் இருக்க போகிறது. இந்த பொறுமை இல்லாமல், இந்த நீடிய பொறுமை இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் அநேக தவறுகளை சில நேரம் செய்து விடுகிறோம். அநேக அவிசுவாசத்துக்கு நேராய் திரும்பி விடுகிறோம். இன்னைக்கு யூடியூப்ல நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த பொறுமையெல்லாம் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பொறுமையோடெல்லாம் நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாகவே தேவன் பதிலை கொண்டு வர, உடனடியாகவே நீங்க ஜெபித்தா தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இதெல்லாம் நிறைய பிரசங்கங்களை சொல்லி நிறைய இருதயத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, நீடிய பொறுமை இல்லாமல் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ளவே முடியாது. நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ளவே முடியாது. உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் நம்முடைய ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்தி போனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி வரப்போகிற நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வார்த்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அதிலே யோவானுக்கு தேவன் சொல்லுகிற காரியம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 12வது வார்த்தை. பாருங்க, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்வதற்கான பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். எதில் விளங்கும்? இனி வரப்போகிற உபத்திரவத்தின் நாட்களில், வேதனையின் நாட்களில், கண்ணீரின் நாட்களில், கஷ்டத்தின் நாட்களில். வந்ததிலிருந்து கண்ணீர் உபத்திரவம் பாடன்னு சொல்லி கொண்டிருக்கான்னு நீங்க யோசிக்க கூடாது. தேவன் நமக்கு உதாரணமாய் காண்பித்தார் அந்த காலத்தின் நேரத்தில் எப்படி நாங்கள் இருக்கணும் என்பதற்காக. ஆகவே இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இனி வரப்போற நாட்களில் வருகிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகளில் நாம் பொறுமையோடு இருக்கிற பொழுதுதான் நாம் இயேசு மீது அன்பு கொண்டிருக்கிறோமா, அல்லது நாம் சாதாரணமாய் அவரை நேசித்திருக்கிறோமா, அல்லது அவரை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிறமாய் இருக்கிறோமா, அல்லது உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே,
தேவனுடைய சமூகத்தில் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டாம். தேவனின் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தகாரம் வந்த பொழுது, அல்லவருடைய பாடுகள் அனுமதிக்கப்பட்ட பொழுது, அவர் எப்படி அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து வந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் அனுமதிக்கப்படும். அந்த நேரத்தில் நாம் எப்படி கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சந்தோஷப்படுகிற பொழுது தேவனை ஆராதிக்க முடியும், ஆனால் துக்கப்படுகிற பொழுது தேவனை துதிக்க முடியுமா? அல்லது மகிழ்ச்சியா இருக்கிற பொழுது, எல்லாம் நிறைவா இருக்கிற பொழுது ஆலயத்திற்கு வர முடியும், ஆனால் ஒரு காய்ச்சலோடு இருக்கிற பொழுது ஆலயத்திற்கு வர முடியுமா என்று தேவன் பார்ப்பார். எழும்பி நடக்க முடியாமல் இருக்கிறது வேறு பிரச்சனை. ஆனால் அந்த நேரத்திலும் தேவனுக்கென்று வைராகியம் பாராட்டுகிற இருதயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி தேவன் பார்க்கிறார். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அப்படி மிக வடிவா சொல்லுகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வார்த்தையை வாசிங்க. அந்தியோக்கியா, லீஸ்திரா எல்லா பட்டணங்களிலும் எனக்கு உண்டான துன்பங்களில் தீமோத்தேயு நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவர் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. இதுதான் நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்ற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது இல்லாமல் தேவன் நம்மளை கைவிடாமல் காத்துக்கொள்ள முடியாது. தேவன் நம்மை கைவிடாமல் காத்துக்கொள்ள முடியாது. இந்த 3 காரியத்துக்கு நேராக நம்முடைய இருதயங்கள் பக்குவப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பக்குவப்பட வேண்டும், நம்முடைய சிந்தை பக்குவப்பட வேண்டும். சில நேரம் நாம் சிந்திக்கிறோம், ஆனால் நம்முடைய செயலில் அதை வருவது முடியாது. நம்முடைய இருதயத்தில் வாஞ்சையா இருக்கும், ஆனால் அது செயலில் வர முடியாமல் இருக்கும். வேதம் வாசிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் அதை கைகளில் எடுத்து வாசிக்கிறதற்கு நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஐயோ, இன்றைக்கு எப்படியாவது காலையில் எழும்பி நான் விடிய காலத்தில் ஜெபிக்கணும் என்ற உணர்வு வரும், ஆனால் அதை செய்ய முடியாதபடி நம்முடைய சரீரம் நமக்கு இடம் கொடுக்க முடியாமல் இருக்க, நம்முடைய சிந்தை நம்மை குழப்பும். அந்த உணர்வுகளை நாம் வளர்த்து தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். அந்த நல்ல உணர்வுகள், நல்ல காரியங்கள் சிந்தையிலே வருகிற பொழுது உடனடியாகவே நாம் அதை செய்ய வேண்டும். நாம் காலம் தாழ்த்துவோமா இருந்தால், நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்வோமா இருந்தால், அந்த உணர்வை தடுக்கும்படியான காரியத்தை பிசாசு விதைத்துக் கொண்டே இருப்பான். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, ஆபோஸ்தலம் எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் ஆண்டவர் செய்துவிட்டு வாருங்கள் போவோம் என்று சொல்லி உடனடியாக அவருடைய நேரத்துக்கு நேராக அவர் போனார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சர்ச்சுக்கு வரணும் போல இருக்கும், ஆனால் அந்த வரணும் போல எண்ணம் இருக்கிறவளே நாங்கள் போயிடணும். அந்த எண்ணத்தை மாற்ற உடனடியாகவே பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். சிலருக்கு ஹெல்ப் பண்ணணும் போல இருக்கும், ஆனால் அந்த ஹெல்ப்பை தடுப்பதற்காக பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஒரு சிந்தையை கொண்டு வந்துடுவான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே, இந்த நீங்க மறுரூபமாக இந்த மலையில நாங்கள் இருந்துருவோம், இது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கு, நன்மையாக இருக்கு, இந்த இடத்துல இருந்துருவோம் சொல்லி. ஆனால் இயேசு சொன்னார், நீ என்னை சோதிக்கிறாய், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி நீ என்னை சோதிக்கிறாய். ஆகவே பிரியமானவர்களே, நல்ல காரியங்கள், நல்ல சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நாம் உடனடியாய் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதை காலதாமதம் போடவே கூடாது. இந்த 3 காரியங்களுக்கு நேராக இனி வரப்போற நாட்களை நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். திடீரென்று ஒரு சோதனை, திடீரென்று ஒரு வேதனை, திடீரென்று ஒரு பாவ சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த வழிகளில் நடந்து அதை மேற்கொள்ளுகிற பலத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு நமக்கு முன்னுதாரணமாக இது நமக்கு காண்பித்து வைத்திருக்கிறார். சில வழிகளிலே இது இயேசு
இந்த பூமியில வந்தார், அவர் செய்யத்தான் வேணும், அதை செய்து முடிக்கத்தான் வேணும் என்று சிலர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நாமளும் சிலர் அப்படி நினைச்சுக்கொண்டே இருக்கு. அவர் கடவுள், அவர் செய்யலாம், நாங்க மனுஷன் தானே, நாங்க செய்ய முடியாது. இல்லை, நம்ம செய்ய முடியும். நம்மால் வாழ முடியும், நம்மால் பொறுமையாக இருக்க முடியும், நம்மால் செபிக்க முடியும், நம்மால் அதிகமாய் பேசாமல் இருக்க முடியும். இதற்காக தேவன் தன்னுடைய பலத்தை பரலோகத்திலிருந்து